வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தேதி வந்து 19ஆம் தேதி 1வது மாதம் 2025 686வது ட்ராவாக இந்த ட்ரா வந்து நடைபெறுது. இந்த ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போது வந்து நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் என்ன ரிசல்ட்டு வந்திருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு வந்து 474 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 274ன்னு பாக்ஸில் எடுத்திருக்கோம். பிசி பாஸ் ஆகிருக்கு, டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. இல்லாட்டி நம்ம ஃபுல் வின்னிங்கே எடுத்திருக்கலாம். நீங்களே பாருங்கள். நம்ம வந்து பாக்ஸில் வந்து 427 பாக்ஸுன்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். இந்த பாக்ஸில் வந்து நமக்கு 274ன்னு வந்திருக்கும். வந்த ரிசல்ட்டு 474 நமக்கு வந்துருந்துச்சு. நம்ம டபுள்ஸ் எதிர்பார்க்கல. பார்த்திங்கன்னா டபுள்ஸாக வந்துருந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பாக்ஸில் வந்து பிசி பாஸ் ஆகிருக்கு 74ங்கிறது. பார்த்திங்கன்னா இதே நமக்கு 2ஆம் நம்பர் வந்திருந்தால் ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கும். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருச்சு. பார்த்திங்கன்னா சரி, ஓகே. இப்போது நம்ம அடுத்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி 1வது மாதம் 2025 நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது அட்சயா ட்ரா. இந்த அட்சயா ட்ராவுக்கு தான் நம்மளுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வரலாம், சி போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்க்கையில் வந்து ஏ போர்டில் நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குங்க. 8 வந்துச்சுன்னா உங்கள் கணக்கில் எடுத்துக்காங்க. எல்லா நம்பர்களுமே 8ங்கிறது ஒரு கணக்கில் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 0 வந்துச்சுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏ போர்டு 0 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 8 0 ஏ போர்டில் வந்து. பி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு வந்து நமக்கு 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா பி போர்டு 4 வந்து எடுத்துக்கலாம். சி போர்டில் பார்த்திங்கன்னா 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. சி போர்டில் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை மட்டும்தான் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம கெஸ்ஸிங்காக நம்ம வந்து கொடுக்குறோம். சி போர்டில் 9 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 9ஆம் நம்பர் உங்களுடைய கணக்கில் வருதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான். பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு பி போர்டு 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 வரணும், இல்லாட்டி 5 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 4 5. சி போர்டில் 1ஐயும் 9ஐயும் எடுத்திருக்கோம். ஏ போர்டில் வந்து 8ஆம் நம்பரையும் 0ஐயும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு போர்டு நம்பர்ஸில் வந்து நம்ம வந்து ஏ போர்டில், பி போர்டில், சி போர்டில் எந்த நம்பர்ஸு எந்த போர்டில் பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர் சார்ட்டை வச்சு எந்த நம்பர்லாம் எந்த போர்டில் எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அதிக பெண்டிங் உள்ள நம்பரை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து 26 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 2ஆம் நம்பர். ஏ போர்டில் 3 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 3 வந்து. ஏ போர்டில் 0 வந்து நமக்கு 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நம்ம ஏ போர்டு 0 கொடுத்துருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பி போர்டு. பி போர்டில் பார்த்திங்கன்னா 4 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு வந்து பி போர்டில் அதிக பெண்டிங்னு பார்க்கையில் 4 வந்து 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. வர்றதுக்கு பி போர்டு வந்து வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. பி போர்டில் 8 வந்து 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் நமக்கு 0 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு பி போர்டில்
0 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 0 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டுமே நமக்கு 2 போர்டுலையுமே பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டும் ஏ போர்டும். இப்போது நம்ம சி போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து 1 வந்து 14 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 1 வந்து சி போர்டில். சி போர்டில் 2 வந்து 19 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 5 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு சி போர்டு பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங் நம்பர்ஸு நம்ம எப்போதும் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கெல்லாம் வச்சு பார்க்கையில் ஒரு கலப்பு நம்பர்ஸாக பாக்ஸில் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து நான் ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டுமே தான் இங்கே வந்து கொடுக்குறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பரை மட்டும்தான் இங்கே வந்து நம்ம பாக்ஸில் வந்து நம்ம எடுத்திருக்கோம். கம்மியான நம்பராக தான் கொடுக்கணும். 100% உங்களுக்கான வின்னிங்கை நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர்ஸை வந்து எடுக்கிறோம். 219 இது வந்து ஒரு பாக்ஸு, எல்லாருமே வந்து வைக்கலாம். 219 ஒரு பாக்ஸுன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு வந்து 018 ஒரு பாக்ஸு. பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு நான் அதிகமான நம்பர் கொடுக்காம 2 நம்பர் தான் எடுத்திருக்கேன். பாக்ஸில் வந்து நல்ல நம்பராக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். 219ஐயும் 018ஐயும் எல்லா நம்பர்களுமே பாக்ஸு நம்பர்ஸ் தான் எடுத்துக்காங்க. பாக்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நல்ல நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் எடுத்திருக்கோம். பாக்ஸில் வந்து 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். இந்த 2 நம்பருக்குள்ளேருந்து தான் வரணும் பாக்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு. இன்றைக்கான ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி ஆல் போர்டு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் இன்றைக்கி ஆல் போர்டு எடுத்துக்கலாம். ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் தான் 1, 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1000% ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நமக்கு வந்திருக்கு. எல்லா நம்பர்களுமே ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் 1ஐயும் 8ஐயும் ஆல் போர்டு விளையாடலாம். நல்ல நம்பராக இருக்குது. எல்லாருமே வந்து ப்ளே பண்ணுங்கள். 1, 8 தான் வர்றதுக்கு ஆல் போர்டு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. எல்லா நம்பர்களுமே வைக்கலாம். 1ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் ஆல் போர்டு வந்து ஸ்ட்ராங்காக வைக்கலாம். 2 நம்பருமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே நம்பராக சிங்கிள் நம்பராக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்காண்டி நான் சிங்கிள் நம்பரும் கொடுக்குறேன். சிங்கிள் நம்பர் வந்து நம்ம ஒரே நம்பர் வந்து 8 கொடுக்குறோம். 100% ஸ்ட்ராங்காக வந்து சிங்கிள் நம்பர் நான் கொடுக்குறேன். ஒரே நம்பர் 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் ஷாட்டில் சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன். அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி சில நம்பர்ஸ் வந்து நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். அதிகமான நம்பர்ஸ் எடுக்காமல் நம்ம வந்து 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே வந்து நம்ம 7 நம்பர்ஸ் தான் இன்றைக்கி வந்து கொடுக்குறோம். பெண்டிங் நம்பர்ஸை மேட்ச் பண்ணியும் சில நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நீங்கள் இருக்குதான்னு பாருங்கள். நல்ல நம்பரை மட்டுமே இங்கே வந்து நான் கொடுக்குறேன். நமக்கு வந்து 014ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 286ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏ போர்டில் 2 வந்து, பி போர்டில் 9 வந்து, சி போர்டில் நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 297 நம்பர் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதை மேட்ச் பண்ணியும் எந்த மாதிரி நம்பர்ஸு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த சார்ட்டை வச்சு போன வருஷம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு தேதிக்கு என்ன ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் வந்து 2, 2, 6ன்னு ரிசல்ட்டு வந்திருக்கு. அப்போது வந்து நமக்கு 2, 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மேட்ச் பண்ணி நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 162ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி ஒரு நம்பர் என்னுடைய கணக்கில் வந்திருக்கு. 162 உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 408 உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். 408ம் நல்ல நம்பர் தான். 408 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் தான் நான் கொடுக்குறேன்.
286 நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். 286 296 இந்த நம்பரை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நம்ம 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன். எல்லா நம்பர்களுமே நம்ம கொடுத்துருக்க நம்பரையும் நீங்கள் எடுக்கிற நம்பரையும் மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க, வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. நம்ம ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் அதிகமான நம்பர்ஸ் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸ் சில நம்பர்ஸ் நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குதான்னு பாருங்கள். அதாவது ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நமக்கு 18 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை விட்டால் நமக்கு 21 நல்ல நம்பர் தான். 21 96 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 96 நமக்கு 41 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீண்டும் 4 வந்தால் 41 18 21 எல்லாருமே வைக்கலாம். இதை விட்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் நமக்கு 0 வந்துச்சுன்னா 08 ஒரு நல்ல நம்பராக இருக்குது. 08 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 08ங்கிறத எல்லோரும் ஒரு செட்டு வைக்கலாம். 08 01ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏபி பிசி ஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் இந்த 6 நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 18 21 96 41 08 01 எல்லாருமே மேட்ச் பண்ணியும் கலந்து வைங்க. கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும். பயன்படுத்திக்காங்க. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி இன்றைக்கி கம்மியான நம்பர் தான் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் இருக்குதுன்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுக்குற நம்பர்ஸும் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்குதான்னு பாருங்கள். எல்லோருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும்னு சொல்லி தான் இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுக்குறோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக சில நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்காண்டி கொடுக்குறேன். நமக்கு 02 96ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 02 96 18 62 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 18 62 நல்ல நம்பராக இருக்குது. அதே மாதிரி முன்னாடி நாள் வந்த நம்பரே 2 நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 58 47ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 58 47ம் நல்ல நம்பர் தான். இதை விட்டால் நமக்கு வேறு நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 90 18 இந்த நம்பரையும் எல்லா நம்பர்களும் வைங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கம்மியான நம்பர்ஸாக மொத்தமே 4 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 81 62 02 96 58 47 90 18 4 நம்பர் விளையாடுற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை ஒவ்வொரு செட்டு எல்லா நம்பர்களுமே வைக்கலாம். அதே மாதிரி கேஎல் டியர் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் அவங்களே அனுப்பிச்சிருவாங்க. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடியே புக்கிங் பண்ணிக்கலாம். ரெகுலர் புக்கிங் இருக்குது. பார்த்திங்கன்னா கேஎல்லும் டியரும் ரெகுலராக புக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிய நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக்கிங் பண்ண விருப்பப்படுற நம்பர்கள் எல்லாருமே புக்கிங் பண்ணிக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.